ரமலான் முடிஞ்சதற்கு பின்னாலும் கூட நோன்பு நோட்பவர்களுக்கு ஒரு சுப செய்தி உண்டு என்று சொன்னால் நம்புவீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொல்லி காண்பித்தார்கள். மன் சாம ரமலான சும்மா அத்தபஹு சித்தா மின ஷவ்வால் கானக சியாமி தஹர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். யார் ரமலானுடைய நோன்பை நோற்று அதற்கு பின்னால் வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நாட்கள் நோன்பு நோற்றாரோ அவர் அந்த வருடத்தினுடைய நோன்பு நோற்றவர் போன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஏன் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும்? இதற்கு உலமாக்கள் என்ன கருத்து சொல்கின்றார்கள் என்று பார்த்தால், ரமலானுடைய 30 நாட்கள் நோன்பு என்பது ஒரு நோன்பு அது 10 நாட்களுக்கு சமம். அதே போன்று 30 நாட்கள் நோன்பு என்பது அது 300 நாட்களுக்கு சமம். அடுத்து நாம் வைக்கக்கூடிய அந்த 6 நாட்கள் நோன்பு என்பது அது ஒரு 60 நாட்களுக்கு சமம். அந்த இரண்டையும் கூட்டி பார்த்தால் 360 வருகின்றது. இதன் காரணமாகவே உலமாக்கள் 360 நாட்கள் ஒரு நோன்பு நோற்றதன் காரணமாக அவர் அந்த வருடத்தினுடைய நோன்பை நோற்ற சவாபை அவர் பெறுகின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உலமாக்கள் நமக்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்றார்கள். ஆகையால் அடுத்து வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்தில் நாம் 6 நோன்பை நோக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.